அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் எப்படி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார். நைட்டு கிட்டத்தட்ட சுமார் 9:43 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். இது வரைக்கும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தது. அதுலேயும் அவர் குடும்ப சனியாக இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு போறார். சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து நீங்க முழுமையாக விடுபடுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி பார்க்கிற போது சனி பகவான் கிட்டத்தட்ட கும்பர ராசிலேருந்து மீன ராசிக்கு போய் கிட்டத்தட்ட 26 மாதங்கள் அங்க சஞ்சாரம் பண்றார். அந்த 26 மாதத்துல அங்க மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு கிட்டத்தட்ட 26 மாசத்துக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பலன் செய்ய போறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, இது அத்தனையும் வச்சுட்டு கணக்கில் எடுக்கும் போது இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க 7.5 சனியிலிருந்து விடுபட்டீங்க. அதுல இருந்து விடுபட்டு நீங்க 3ஆம் இடத்துக்கு போட்டார் சனி பகவான். கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, மன உளைச்சல்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், இது அத்தனையிலிருந்து நீங்க மீண்டு உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதுலயும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம்னு அர்த்தம். இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்றாருன்னு அர்த்தம். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் இருக்கும், அதுல இருந்தெல்லாம் அவன் மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார், அல்லது யாராவது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த இடத்துல சனி பகவான் இப்போ உங்களுக்கு இருக்கார். ஆக உங்களுடைய 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார். கடந்த காலத்துல பட்ட பிரச்சனைகள், வேதனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், தெய்வ மனித ரூபின்னு. ஏதோ ஒரு மனிதர்கள் ரூபத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம், விமோசனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம், நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். இந்த காலங்களில் நீங்க உங்களை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே இந்த சனி பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மன வருத்தங்கள், ரெண்டுமே கலந்து நடக்கும். இந்த காலத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ, லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றது, அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுங்கிறத பிளானிங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக உங்களுக்கு முடியும். அதுலேயும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனி 3ல இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை. ஸோ நல்லா டெவலப் பண்ணுங்க. நீங்க உங்களை அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பை நிறைய தேடுங்க. நிறைய நீங்க முயற்சி பண்ண அவங்களோட அத்தனை காரியங்களும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பாக சனியினாலே பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறை, உங்களுடைய தொழில் நல்லதொரு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. அது மட்டுமல்ல, இது ரொம்ப நாளா
வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா என்னுடைய சொத்து விற்கல, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா சேல் ஆகாம இருக்கு, அல்லது எங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்போட பிரிவு இல்லாம இருக்கு, அல்லது எங்களுடைய சொத்துக்கள் பாகப்பிரிவினை இல்லாம இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். டாக்குமெண்ட்ல ரொம்ப நாளா பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும். இது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை இதுவும் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு. அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உண்டு. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்க காதல் விஷயத்துல இருந்தா உங்க லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடியும். இல்லைனாலும் புதுசா இந்த காலங்களில் உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பெரிய லெவல்ல எனக்கு கடன் இருக்கு, இது வரைக்கும் கடன்ல நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன், கடன் வாங்கி ஓஞ்சி போயிட்டேன், வட்டி கட்டிட்டு இருக்கேன், மனசுல நிம்மதி எல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதோ ஒரு ரூபத்துல கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடன் மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவல்ல நோய் இருக்கு, கிரானிக்கா தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, நோயினாலையும் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நோயிலிருந்தும் நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக ரொம்ப நாளா யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மகர ராசியில பிறந்தவங்க எல்ரச்சனையால கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இனிமேல் வரும் காலங்கள்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம நீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, நீங்க அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதோட உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற, அப்படி இருந்தாலே நீங்க உங்களுக்கு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட தூர பிளானிங் அல்லது நீண்ட நாள் கனவு நினைவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க யாரெல்லாம் கம்பெனி மாறணும், யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த காலங்களில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகணுங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த காலத்துல அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இல்லாம யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிற, நீங்க லைஃப்ல முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஃபர்தரா நீங்க ரிசர்ச் பண்றீங்க அல்லது பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலங்களில் கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்கும். மெயினா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்க இந்த சனி பயிற்சியில ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப கவனம். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல நீங்க ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாலும் சரி, அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது வேலையை விட்டு வெளியில வர்றது, வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அதனால கிடைச்ச வேலையை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க. அதுல ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்க்ரிமெண்ட் அமையலைன்னா பரவாயில்ல,
இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ பெரிய லெவல்ல மானிட்டரி பெனிஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கே ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதுமானது. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது எம்என்சில இருக்கலாம். எதுல இருந்தாலும் உங்களுடைய ஜாப்ல இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே மகர ராசியில பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமா இருங்க. கடன் குறையிறது, நோய் குறையிறது, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ரொம்ப முக்கியம். வேலையில ஃபேரிங் என்பது இருந்துட்டு இருக்கு, வேலையில மாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கு. வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கூட இருந்தவங்க எல்லாம் ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க, இன்கிரிமெண்ட் ஆயிட்டாங்க, பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இதை தான் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காரு. அதனால இது விஷயத்துல ரொம்ப கவனம். ஸோ இந்த காலகட்டங்களில் ஸோ உங்களோட மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கு. இந்த சனி பயிற்சி முழுவதுமே நீங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பா இந்த காலங்களில் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவ அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கிட்டத்தட்ட சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு 9:43 உங்க ராசியிலேருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் உங்க ராசியில ஜென்ம சனியா இருந்தவர் இப்போ உங்க 2ஆம் இடத்துக்கு குடும்ப சனியாக வர்றார். அங்க அவர் கிட்டத்தட்ட 26 மாதங்கள் சுமார் சஞ்சாரம் பண்றார். அவர் 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருக்கார். அங்கதான் ஒரு வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த சனி பகவான் அங்க பாத்தீங்கன்னா மீன ராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். பூரட்டாதின்னா குரு, உத்திரட்டாதின்னா சனி, ரேவதின்னா புதன். இந்த 3 நட்சத்திரத்தின் வாயிலாக அவர் சஞ்சாரம் பண்றார். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் அங்கிருந்து மீன ராசியிலிருந்து தன்னுடைய பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்க இதை நம்ம அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன பலன்களை சனி பகவான் இந்த காலகட்டங்களில் செய்யறதுக்கு இருக்காரு தான் பார்க்கணும். கடந்த காலங்களில் உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜென்மத்திலே இருந்தார், ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்மத்துல சனி இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம எடுத்த காரியங்கள் அத்தனையிலுமே தடை, பிரச்சனை, போராட்டங்கள், மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், நித்தம் போராட்டம், மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது அத்தனையுமே கடந்த காலங்கள்ல நமக்கு இருந்தது. ஜென்மத்துல சனி இருக்கும்போது வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குது, என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே ஒரு புரியாத புதிராக இருந்த நிலைமைகள் மாறி இப்ப சனி பகவான் நம்மளை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். லைஃப்ல 2ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில இருக்கும். பணம், பொருள் நம்ம கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருடைய பணத்தையாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்போம். இது அத்தனையுமே 2ஆம் இடம் தான். ஆக பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் சனி 2ல இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு பக்கம் வருமானத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அதற்கு தந்த செலவினங்களையும் அவர் உண்டு பண்ணுவார். இது இருக்கு. 2 அப்படின்னாலே நம்ம குடும்பத்துல இந்த காலத்துல ஏதாவது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுலேயும் குரு பகவான், சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள். யாரெல்லாம் ரொம்ப நாளா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அதுலயும் நான் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நிலம், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சனி பகவான் உண்டு பண்ணுவார் அல்லது செய்வார். அது மட்டுமல்ல,
சனி பகவான் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு செய்வார். ஆக இது அத்தனையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் செய்வார். 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம் வரவுன்னு அர்த்தம். நம்ம குடும்பத்துல இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் அம்மாவோட இருக்கீங்களோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய லெவல்ல கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மிக கவனம், இதுவும் இந்த காலத்துல முக்கியம். அடுத்து சனி பகவான் யாரெல்லாம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ உங்களுக்கும் அதற்கான லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த துறைகள்ல இருக்கு. ஆக சனி பகவான் இந்த பார்வையினுடைய பலனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளா தோட்டம் வாங்கணும், விவசாயம் பண்ணணும், பண்ணைகள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்ல, சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல நீங்க எங்கெல்லாம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு, வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அத்தனையும் உருவாகும். இது எல்லாமே சனி பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல 4ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் இருந்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அது விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த காலத்துல சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. அதுலயும் உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 2ஆம் இடம் பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே வம்ப வெளிக்கு வாங்கிக்கிறாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. இந்த காலத்துல வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க. நீங்க சொல்லக்கூடிய சொல் மற்றவர்கள் மனதை துன்புறுத்தாத அளவுக்கு பேசுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த காலத்துல 8ஆம் இடம் நீங்க ஒரு பழைய கடன் அடைப்பதற்கு புதுசா ஒரு கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பா உங்களுடைய நீண்ட தூர ஜேர்னியில ரொம்ப கவனமா இருங்க. ஒரு லாங் ஜேர்னி போனோம்னா அதுல நீங்க கவனமா இருங்க. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. இந்த காலத்துல யாருக்கும் நீங்க பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த காலத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த காலத்துல 8ஆம் இடம் நீங்க தேவையில்லாத விஷயங்களை திரையிட்டீங்கன்னா அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இது எல்லாமே இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். பட் அதே சமயத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்பயுமே 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார், இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம், திருப்தியற்றன்னு அர்த்தம், 8ன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் உங்க லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஏழரச்சனையாக இருந்தால் கூட உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, சனி பகவானுடைய பார்வையினால யாருக்கெல்லாம் ஆன்செல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, முன்னோருடைய சொத்து கிடைக்கும், அல்லது கணவன் மனைவி எதிர்பாராத அவர்களால் பண வரவு, பொருள் வரவு 2 பேர்ல யாராவது ஓரளவுக்கு இருக்கும் அல்லது கிடைக்கும், அல்லது நீண்ட காலம் உங்களுக்கு வராத பணம், பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி, இன்சூரன்ஸ், டிவிடெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், குறிப்பா அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. உங்களுக்கு நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள், இந்த காலத்துல எதிர்பாராத தெய்வ தரிசனங்கள் இது அத்தனையும் இருக்கு. முதல்ல நீண்ட தூர பிரயாணத்தில் தடைன்னு சொன்னேன், இப்ப நீண்ட தூர பிரயாணம்னு சொல்றேன்.
இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சு கேளுங்க. ஸோ ரெண்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. இந்த சனி பயிற்சியில உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இல்லை. நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் அந்த வேலையில கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸா இருக்கட்டும், பிரைவேட் செக்டாரா இருக்கட்டும், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னா இருக்கட்டும், எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும் நீங்க கொஞ்சம் திருப்திகரமா அந்த வேலையை பாருங்க. அதுல ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் வழியும் பெருசா ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட் கிடைக்கலைன்னு நினைக்காதீங்க. அது இல்லாம உங்களுக்கு வேலையில மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, இன்சென்டிவ் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு இருந்தால் போதும், அந்த வேலை மட்டும் நமக்கு நிரந்தரமா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எந்த வேலையில இருந்தாலும் அதுல நீங்க கவனமா அந்த வேலையை பாருங்க. இது அவருடைய பயிற்சியில ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, அவசியம் இருந்தாலுடைய இந்த காலத்துல கடன் வாங்காதீங்க. இல்லைன்னா அந்த கடன் பின்னாடி பெரிய லெவல்ல நம்மளுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த காலத்துல பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, குறிப்பா ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றது வேண்டாம். நீங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் அழக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும், குறிப்பா நந்திகேஸ்வரரின் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை தான் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29 பயிற்சி ஆகிறார். அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு சுமார் 9:43 கும்பராசிலேருந்து உங்களுடைய மீன ராசிக்கு வர்றார். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி இருக்கு. இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வர்றார். இங்கே வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய ராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆக 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்றார். அப்படி பார்க்கிற போது அங்க கிட்டத்தட்ட 26 மாதங்கள் அந்த நட்சத்திரத்தின் வழியாக உங்க மீனராசிக்கு பலன் செய்ய போறார். அது மட்டுமல்ல, அங்க பூரட்டாதின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்னா சனி பகவான், ரேவதின்னா புத பகவான். இந்த 3 கிரகங்கள் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறாரு. அது மட்டுமல்ல, அவர் தான் இருக்கும் ராசியிலிருந்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பார்வையின் பலன்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் நாம இப்ப பார்க்கிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். 12ஆம் இடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரயம். ஆக கடந்த காலங்களில் நமக்கு விரயங்கள் தான் அதிகம், செலவினங்கள் அதிகம்.
இந்த காலகட்டங்கள் அதையெல்லாம் மாறி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்ற ஒரு பக்கம் அது நன்மைன்னு தான் சொல்லணும். எனக்கு 7.5 சனி இருக்கு, அதுலேயும் ஜென்மச்சனியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணணுங்கிறது இல்லை. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இங்கே அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியில் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தால் கூட அவருடைய பார்வை இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு. 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பேறித்தனம் படாமல் சுறுசுறுப்பாக செயல்படுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் அது மட்டுமல்ல, எண்ணம். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் பிராண்டாக இருக்கணும். லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன், அதாவது உங்களுடைய நோக்கம் என்ன, அது மட்டும் இல்லை லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானிங், லைஃப்பில் பிளானிங் 3ஆம் இடம். அந்த பிளானிங்கை தான் இவர் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக இது மாதிரியான பிளானிங்கை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனினாலே சோம்பேறின்னு அர்த்தம். எவ்வளவுக்கு நீங்க லைஃப்ல ஆக்டிவா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு இந்த பேச்சு முழுவதுமே நீங்க வாழ்க்கையில உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. லைஃப்ல நீங்க என்னவாக ஆகும்னு நினைக்கிறீங்க அது அத்தனையும் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலத்துல நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, நிறைய அப்டேட் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது உங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அது மட்டுமல்ல, அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. அந்த டிராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மன குழப்பங்கள் இருக்கோ, நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, யாராவது உதவி பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, இறைவன் தோன்றா துணியாக இருந்த பொழுது தெய்வம் மனித ரூபியான ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. அது மீன ராசியில பிறந்த உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிஸ்னஸ், குறிப்பா சனினாலே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்றீங்களோ உங்க பிஸ்னஸ் பெரிய லெவல்ல டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸை நீங்க பெரிய லெவல்ல எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க தேவையில்லாம மற்றவங்கள்ட்ட டவுட் கேட்குறீங்க, இல்லை மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கனாலே நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க மீன ராசியில பிறந்தவங்க செய்யுங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய 3ஆம் இடம் உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணமும் மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா இந்த சனிப்பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க பெரிய லெவல்ல கமிஷன் தொழில் பண்றீங்க, புரோக்கரேஜ் பண்றீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க, ஏதாவது கன்சல்டன்சி தொழில் பண்றீங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறீங்க, ஏதாவது மீடியா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்க அத்தனை பேருக்கும் இந்த துறைகள் நல்லா இருக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் பிசினஸ். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்களோ அதுவும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்க, இடம் மாறணும்னு நினைச்சீங்க, ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா உங்களுடைய சொத்துக்கள் விற்கல, ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கு, சேலாகாம இருக்குங்கிறவங்களுக்கு விற்கும். சொத்துக்கள் பாகப்பிரிவினை யாருக்கெல்லாம் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினை ஆகும். இது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கும். திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, பிறகு இந்த காலங்களில் ரொம்ப நாளா நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதற்கான சோர்சஸ் இருக்கான்னா இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே நீங்க பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்றேன், எப்படி இருக்குன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொந்தமா பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே பரவாயில்லாம இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார்,
அல்லது பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருப்பார். இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு ஆசைப்படுறேன், யாரெல்லாம் பெரிய லெவல்ல என்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், கவர்மெண்ட் ஹெல்ப் கிடைக்கும், இது அத்தனையும் நடக்கும். சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். செல்வம், செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொசைட்டில உங்களுக்கான அந்தஸ்து கூடும். இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்தரா உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. மீன ராசியில பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பட் வேலையில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். வேலையில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் உண்டு. ஸோ இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிலேயே சனி பகவான் இருக்கார். சனினாலே ஏஜ்னு அர்த்தம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புக்கு இல்லையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பா இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாப்ல நீங்க கவர்மெண்டா இருக்கலாம், பிரைவேட் செக்டரா இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்றவங்களாக இருக்கலாம், ஒரு ஃபீட்டர் கன்சல்ல இருக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய கரியர்ல ஜாபை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்க கூட வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கோஆபரேஷன் பண்ணுவாங்க. அவர்களுடைய ஹெல்ப், கைடன்ஸும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த பயிற்சியில தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே நடக்கும். நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கணும், ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். ஸோ அது மட்டுமல்ல, நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, லாட்டரி டிக்கெட் வாங்குறது, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதிலெல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதுலயும் ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால எப்பயுமே தெரிஞ்சுங்க, உங்க மனசு, எண்ணம், சிந்தனை தெளிவா வச்சுங்க. செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது, அடுத்தவங்களுடைய ஐடியா கேட்கறது வேண்டாம். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. நீங்க தான் முழுக்க முழுக்க முடிவெடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபியர் இல்லாம பாருங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல முக்கியம். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. இந்த காலத்துல உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய பைரவரையும், அது மட்டுமல்ல இந்த நந்தியம் பெருமானையும் பிரதானமா வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.